காதல். முதல்ல எனக்கு கொடுமா. உங்க அக்கா பண்ணின காரியத்துக்கு நம்ம எல்லாரும் விசந்துதான் சாகணும். என்ன பண்றீங்க? அவசரத்துல புத்தி கேட்டு போயிடுமா என்ன? நீங்க பண்றது சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியல? நான் உங்களை என்னவோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு மோசமான முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கை கழுவுங்க. வாங்க எந்திரிச்சு. ஏமாமா இப்படி? இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நாங்க சாகுறது சரி. இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி வந்திருந்தீங்கன்னா எங்க சாவை பார்க்க வந்த முத ஆளு நீங்க தான். நான் உங்க சாவை பார்க்க வரல, உங்க சம்மதத்தை கேட்க தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கயல் கூட பேசணும், அதுவும் உங்க சம்மதத்தோட. அதுக்கு பெர்மிஷன் தருவீங்களா மாமா? இப்ப என்ன பண்ண போற பத்மா? இந்த விஷயத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? ஒரே குழப்பமா இருக்கு. குழம்புன குட்டையில தான் ஈஸியா மீன் பிடிக்க முடியுங்கிறது புத்திசாலிக்கு தெரியும். இப்ப நான் யாரு? அது உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்தே தெரியுமே. அடுத்து இப்ப நான் என்ன பண்றது? உள்ள போய் சுகமா படுத்து தூங்கு. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே. என் அம்மா மட்டும் கொஞ்ச நாள் உயிரோட போ. இல்ல என் அப்பா சாகர வரைக்கும் இருந்திருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்ட கமலா. பாட்டி இடம் பேத்திக்குதான்னு அதே விதி முடிவு பண்ணிருக்கிறப்ப அத சரியா முடிச்சு வைக்கிறது தானே அந்த விதிக்கு கொடுக்கற மரியாதை. சரியா முடிச்சு போட்டு முடிச்சு வைக்கிறேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லல. என்ன பத்மா? நடந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்குமா? இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோம் எனக்கே தெரியல. பெரியவங்க சும்மா சொல்லல. பல்லு பார்த்து மாடு பொடி, குலம் பார்த்து பொண்ணு எடுன்னு. என்னதான் பேருக்கு ஜமீன்தார்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அப்பா கிட்ட இருந்து வாங்கி வாழ்ந்தவர் தானே அந்த உத்தம. நீங்களும் அப்பா ஆசைப்பட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தகுதி தராதரம் பார்க்காம அந்த வீட்டு பொண்ணு எடுக்க சம்மதிச்சிங்க. அந்த ஆளுக்கும் சம்மந்திங்கிற மரியாதை கொடுத்தீங்க. ஆனா உங்க நல்ல எண்ணம் கடைசியில இப்படி அவமானப்படுற நிலைமைக்கு போகும்னு நான் நினைச்சு பார்க்கலம்மா. என்ன குறைச்சல் என் தம்பிக்கு? இன்னைக்கும் ஜில்லாவே அவனை கண்டு அலறுது. அந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் எடுத்து வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு அவனை கட்டிக்க இருந்த பொண்ணு அவனை விட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி இருக்கான்னு தெரிஞ்சா நாளைக்கு அவனை ஒருத்தராவது மதிப்பாங்களா? சொன்ன நேரத்துல கல்யாணம் மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா
இந்த ஜமீன யாரு மதிப்பாங்க? நீங்களே சொல்லுங்கம்மா. பெரியவங்க உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நம்ம குடும்பம் இந்த கெட்ட பேரோட வாழ்றதுக்கு நீங்களே நம்ம சொந்தத்துல யாராவது ஒரு நல்ல பொண்ண என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜமீனுக்கும் என் தம்பிக்கும் நல்லது. பத்மா, நீ இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுங்கிறத உன் வார்த்தையில வெளிக்காட்டிட்ட. இப்போ அம்மா நான் கேக்குறேன், எனக்காக ஒரு விஷயத்தை ஒத்துப்பியா? என்னம்மா இது பேச்சு? நீங்க சொல்லி நான் என்ன ஒத்துக்காம போக போறேன்? என்னன்னு தெளிவா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, இந்த ஜமீனோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க மதிக்கிற மாதிரி நம்ம ஜமீன் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. சூர்யாவோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல நடக்கிறது தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, பண்றேன். சொன்ன நேரத்துல சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இனி ஒரு பொண்ணை தேடி புடிச்சு கட்டி வைக்கிறத விட பேசாம தேன்மொழிய சூர்யாவுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா? கயல், நடந்தது நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா காயத்ரிக்கு அவ எடுத்த முடிவு தான் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதை நினைச்சு நாம வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. எங்க அப்பா எந்த ஒரு முடிவையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாரு. அவர் எடுத்த முடிவு இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுங்கிறது. அப்படி அவர் ஆசைப்பட்டிருக்காருன்னா அது அர்த்தம் இல்லாம இருக்காது. மத்தவங்க பார்வைக்கு நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். ஆனா காயத்ரி எடுத்த முடிவால எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்ல. ஒருவேளை அவ என்ன கட்டியிருந்து அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில விருப்பப்படாத சம்பவம் ஏதாவது நடந்திருந்தாதான் அது எனக்கு அவமானமா இருந்திருக்கும். கல்யாணம் நின்னு போனதால எங்க ஜமீனோட பேருக்கோ புகழுக்கோ எந்த அவமானமும் வரப்போறதில்ல. ஏன்னா வாக்கு கொடுத்தது எங்க அப்பா. அவரோட வாக்கு நிச்சயம் நடக்காம போகாது. என் அப்பாவோட வாக்கு பழிக்கணும்னா சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல என் கல்யாணம் நடக்கணும். நடக்கும். அதுக்குதான் உன்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன கயல், அமைதியா இருக்க? என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா? எங்க அப்பா வாக்க நாம தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம். அவர் இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சாரே ஒழிய காயத்ரியை தான் கொண்டு வரணும்னு அவர் சொல்லல. அதனாலதான் கேக்குறேன், எங்க அப்பா வாக்கு பொய்யா போகாம இருக்கணும்னா நீ என்ன கட்டிக்க சம்மதிச்சா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல என் கல்யாணமும் நடக்கும், எங்க அப்பா வாக்கும் காப்பாத்தப்படும். ஆனா அதுக்கு உன் சம்மதம் முக்கியம். இது ஏன் கல்யாண கயல். நான் தெளிவா இப்ப ஒரு முடிவு எடுக்கதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. என் அப்பா வாக்க காப்பாத்துறது மட்டும்தான் பெத்த மகனா எனக்கு முக்கியம். அதுக்காக தான் உன் சம்மதம் தேவை. ஏன்னா இதுல உன் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் உன்னை கம்பல் பண்ணல கயல். யோசிச்சு ஒரு முடிவை தீர்க்கமாவும் அதே சமயம் சீக்கிரமாவும் எடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும்
எனக்கு சம்மதம் தான். யோசி. ஆனா உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான். ஏன் அமைதியாயிட்ட? இப்படி ஒரு அசிங்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி பேசியிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா இப்ப நடந்த சந்தர்ப்பத்தை பத்மா பயன்படுத்திக்கிட்டான்னு நாளைக்கு ஒரு பேச்சு வருமே, அதுக்கு என்னம்மா பண்றது? கேட்டது நான். நாளைக்கு யார் என்ன சொன்னா என்ன? என் பேத்தி வந்தா இந்த ஜமீனோட கௌரவத்துக்கு நல்லது தானே? அடியாத்தி, இவ கூடவா இத்தனை நாளா குடும்பம் நடத்தணும்? எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாளைக்கு பேச்சு வேற மாதிரி போயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? ஏன்னா இதுல சூர்யாவோட சம்மதமும் இருக்கு. நாம மட்டும் ஆசைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ மனசுல வேற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்து அது தெரியாம நம்மளா ஒரு முடிவு பண்ணி என் பொண்ணு மனசையும் கெடுத்து அவ வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஒரு முறை நான் எடுத்த முடிவு சரிஞ்சிடுச்சு. ஆனா இனி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என் பேத்தி தான் இந்த ஜமீனோட மருமக. அத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்றேங்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியம். நம்ம குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டி. அப்புறம் இதுக்கு மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன சொல்றது? என்னம்மா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு, உங்க வார்த்தைக்கு மேல வேற என்ன வேணும்? உங்களுக்கு இதுல சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். நிறுத்துங்கண்ணே. பார்த்து பார்த்து மெதுவா. அங்கே இல்லம்மா, வாயத்தரமா. அப்பா முதல்ல வாய்த்தமா சக்கரை போடணும். வாயத்தரமா. மாமா, அவ என்ன கேக்குறா தெரியுமா? என்ன இவ்வளவு சந்தோஷம்னு கேக்குறா. அவ என் பொண்ணு மாப்பிள்ள, எனக்கு தெரியாதா? ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆட்டோ ஏறுறதுக்கு முன்னாடி சொன்னேன், பிறக்க போற குழந்தை தாத்தாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதுன்னு. அந்த வாக்கு பழிச்சிருச்சுமா. என் பேரை வயிற்றுல இருக்கும் போது இந்த தாத்தாவோட கௌரவத்தையும் பேரையும் காப்பாத்த போற சாமியா இந்த பூமிக்கு வர போறேம்மா. ரெண்டு பேரும் வாங்க, உள்ள போய் பேசிக்குவோம். இந்தப்பா. ஐயா மீதி செல்ற வேண்டாம், பேலன்ஸை நீயே வச்சுக்க. என் பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு என்னுடைய டிப்ஸ். டேக் இட். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வாமா. சரி உள்ள வாங்க. நீ வாமா. வாங்க வாங்க. என்ன கல்யாணி இப்படி அமைதியா இருக்க? ஏதாவது ஸ்வீட் செய்ய. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இப்படி அமைதியா இருக்க. இந்தா ஒரு வாய் சக்கரை சாப்பிடுறியா? எதுக்கு ஸ்வீட்? இல்ல, உனக்கு சுகர் வந்துடும். அப்பா என்னப்பா நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியே சந்தோஷமான காரணத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்லப்பா. சூர்யா மாப்பிள்ள நம்ம கையில கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டாருமா. உங்களுக்கு என்னாச்சுங்க? சூர்யா மாப்பிள்ள தான் ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு போயிருக்காருனா உங்களுக்கு யோசனை வேண்டாமா? மத்த விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டாமா? ரெண்டாவது பொண்ணு ஓடி போன உடனே அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? ரெண்டாவது பொண்ணு அது யாரு? எனக்கு பிறந்தது ரெண்டு பொண்ணுதான். ஒன்னு கவிதா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு காயல். அவ்வளவுதான். நாம் இருவர் நமக்கு இருவர். கவர்மெண்ட் ரூல். அவ்வளவுதான்.
நீ இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிருவேன். ஃபுல் பெர்மிஷன். ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க வாயால காயத்ரி அப்படி சொல்லாதீங்க. அவளும் நம்ம பொண்ணுதான். என்னது நம்ம பொண்ண? அவ ஓம் பொண்ணு. குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிக்காம எவனோ ஒருத்தங்க ஓடி போனாலே அப்பவே அவ செத்துட்டா. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க தான். இவ ஒருத்தி ஜமீன் கௌரவத்தை பிறக்கும் போதே காப்பாத்த வந்திருக்கிற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற என் கவிதா. இன்னொன்னு என் குலசாமி, என் கயல். இவங்க 2 பேர் மட்டும்தான். மற்றவங்களை பத்தி இந்த வீட்டை இனிமேல் பேசக்கூடாது. ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு யோசிக்க கூட வேண்டாமா? யாரடி ஊர் உலகம்? நாம நல்லா இருந்தா நம்மளை வாழ்த்தி பேசுறதும், நாம கொஞ்சம் சரிஞ்சிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே ஓட்டு முதிச்சுட்டு போறவங்க தான் நீ சொல்ற ஊர் உலகம். அந்த ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். இப்போதைக்கு என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது மட்டும்தான் என் யோசனையா இருக்கும். கயல், அப்பா ஏதாவது கோபமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுறா சாமி. என் குலசாமிடா நீ. இந்த பாருங்க, சூர்யாவோட ஜமீன் குடும்பமே ஒத்துக்கிட்டாலும், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது சந்தோஷமா இருந்தாலும், ஏன் கையிலே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி உன்னை ஓங்கி விட்டனா? மாமா, அப்பா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகுணமா பேசி. நான் உண்மையதாங்க சொல்றேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகுணமா பேசிக்கிட்டு. நான் உண்மையதாங்க சொல்றேன். கையலுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால யார் ஆசைப்பட்டாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. வேணா ஜமீன் குடும்பத்துல மாப்பிள்ளை வச்சு பேசி ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த சம்மதம் வாங்கினா அப்ப இந்த கல்யாணம் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். அந்த ஜமீன் குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். சூர்யாவும் நல்லா படிச்ச மாப்பிள்ள. கண் இமைக்கிற நேரத்துல 1000 பேர் பொண்ணு கொடுக்க வருவாங்க. நமக்காக அவங்க காத்திருக்க மாட்டாங்க. கையலோட வயசு நம்ம 4 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. குறிப்பா அந்த ஜமீன் குடும்பத்துக்கு தெரியாது. அது போதும், மற்றத நான் பார்த்துக்கிறேன். அதை அப்புறம் பார்க்கலாம் மாமா. நீங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது கையல் இன்னும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைங்கிறது நல்லாவே தெரியுது. முதல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க. அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் நல்லது. இந்த அப்பனுக்கு ஒரு அவமானம்னா என் குலசாமி பார்த்துக்கு சும்மா இருக்குமா? அதுக்கு சம்மதங்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கு. இல்ல சாமி, இப்ப என்ன கையிலோட சம்மதத்தை கேட்கணும், அவ்வளவுதானே? நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால அவ சொல்ல கூச்சப்படுற. நான் என் பொண்ணுகிட்ட தனியா பேசிட்டு அவ சம்மதம் சொன்ன விஷயத்த உங்க முன்னாடியே அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். போதுமா? நீ வாடா சாமி, வா. வா வாடா. உட்காரு. என்ன சாமி இப்படி அமைதியா இருக்க? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லையா? உன்னை வற்புறுத்தி நான் இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன். அதனால அந்த ரஞ்சித் வந்து பணம் தரலன்னா உன்னை நடுத்தெருவில் வச்சு அசியப்படுத்துன்னு சொன்னதுக்காக நான் பயந்து போய் நான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணித்தர முடிவு எடுக்கலை. ஒருவேளை கொடுக்க வேண்டிய பண விஷயத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லை. ஒருவேளை ஓ அக்கா மாதிரி ஓ மனசுலையும் யாராவது இருக்காங்களா? சொல்லு, தப்பு இல்லடா. ஓ அக்கா விஷயத்துல அடிபட்டதுனால தான் இதை நான் கேட்குறேன். அப்படி இருந்தா கூட ஏதாவது இருந்தா பரவாயில்லை. நான் ஓ விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது ஓ வாழ்க்கை,
அப்படி எதுவும் இல்லப்பா. நான் உங்க பொண்ணு. சந்தோஷம்மா. கயல், அப்புறமா அமைதியா இருக்க? சூரிய நல்ல பையன். அப்படி ஒரு பையலை கட்டிக்க உங்க அக்காவுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா சூரிய நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய நல்ல குணம் ஒவ்வொரு இடத்துலயும் நல்லாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு அவமானம் ஓ அக்கானால ஏற்பட்டு அதை பத்தி அந்த பையன் கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டாரு. அதையே முடிவா சொல்லாம உன்னுடைய சம்மதத்தை கேட்டுட்டு யோசிச்சு முடிவெடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு நல்ல பையனை நானே தேடி பார்த்தாலும் நான் உனக்கு கட்டி வைக்கிறது கஷ்டம்மா, புரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் உன்னை கேட்குறேன். ஓ அக்கா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன அவமானத்துக்கு இந்நேரம் அந்த கமலம்மா சொன்ன மாதிரி நாண்டுகிட்டு செத்துருக்கணும். ஆனா இந்த அவமானத்தை துடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அந்த சூரிய தம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நீதாம பதில் சொல்லணும். சூர்யாவை கட்டிக்க சம்மதமா?